வணக்கம். சுவை தரண குக்கிங் சேனலில் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு 65 செய்யலாங்க. ஒரே மாதிரியே உருளைக்கிழங்கு செய்யறத விட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பெரியவங்க பசங்க எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். தண்ணி வச்சுக்கிறேங்க. நான் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணி தோல் சீவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். ரொம்ப சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். கொஞ்சம் ஓரளவுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் சேர்த்துடலாங்க. இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டாச்சுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம மசாலையும் கூட உப்பு போடுவோம் இல்லையா, அதனால் ஒரு அரை வேக்காடு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துடலாங்க. உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. தண்ணி வடிகட்டி சுத்தமாக தண்ணி ட்ரை பண்ணிவிடுங்க. கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மைதா மாவு 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம். இது எல்லாத்தையும் இதில் இப்போ சேர்த்து நம்ம கலந்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு கலந்துக்கலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலாம் தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. தண்ணி கொஞ்சம் போல் தெளிச்சிக்கலாங்க. பார்த்துக்க கூட அப்புறம் சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதை நல்லா கையால் கலரி விட்டுக்கலாம். வேக வச்சத்தில் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இதில் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சிங்க. கலந்தாச்சு. இப்போ இதை எண்ணெய் கடாயில் வச்சு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடலாங்க. இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதுக்காக. இப்போ ஆயில் சூடாகிடுச்சிங்க. இப்படி ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. ஃபுல் தீ வேணாம், தீஞ்சிடும், உள்ளே வேகாது. $65 ரெடி ஆகிடுச்சிங்க. வாரிடலாங்க. 65 ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி உருளைக்கிழங்கு செய்யாதீங்க.